ஹை மம்மிஸ், இன்றைக்கி வந்து பேபிக்கு நம்ம பம்கின் எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் ஒரு பம்கின் பீஸ் எடுத்துகிட்டு அதில் தோல் பீல் பண்ணிவிட்டு நான் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அதர் வெஜிடபிள்ஸை கம்பேர் பண்ணுறத விட பம்கின் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் அப்படியே இது வெறும் பியூரியாக கூட கொடுக்கலாம், இல்லை வந்து ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணி கூட நீங்கள் ரெண்டையும் கிரைண்ட் பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து வெறும் பியூரியாக தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். பேபிக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். பம்கினில் நேச்சுரலாகவே ஒரு லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கனால பேபிஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இட்லி பாத்திரம் வச்சு அதில் வந்து பம்கின்ஸை வந்து ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு ஒரு 5 to 10 minutes உங்களுக்கு வந்து ஸ்டீம் ஆகி வந்துடும். ஸோ நம்ம இப்போ வந்து செக் பண்ணிக்கலாம் ஸ்டீம் ஆகிடுச்சான்னு. ஸ்டீம் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி அது வந்து கொஞ்சம் கிளியராக தெரியும், உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு பார்க்கலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணுங்கள். இல்லைனா கொஞ்சம் இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இது கிளம்ஸி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணிவிட்டு தென் மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். குவான்டிட்டி வந்து நீங்கள் கூட என்ன சேர்க்க போகிறீங்கன்னு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து பம்கின் கூட வந்து கொஞ்சம் பிரஸ் மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபார்முலா மில்க் வேணுனாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளம்ஸ் எதுவும் இல்லையான்னு சொல்லி மேக் ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேபிக்கு கொடுங்க. ரோகன் இஸ் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.